இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ மசாலாலாம் வந்து ஹெவியாக வேண்டாம், ரொம்ப லைட்டாக இருக்கணும், ஆனால் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கணும்னா வெஜிடபிளை வச்சு ஒரு வெஜிடபிள் ஸ்டூ ரெசிபி செய்யலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 பட்டை 4 ஏலக்காய் இது 2 மட்டும் ஆயிலில் சேர்த்தனா போதும். பே லீஃப் அது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த பட்டையும் ஏலக்காயும் மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துடலாம். கருவேப்பிலையை இதோட சேர்த்துட்டு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும், ப்ரௌன் கலரில் வரணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. வெங்காயம் வந்து நல்லா வந்து லைட்டாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த ஸ்டூவில் வந்து காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். அதனால் பச்சை மிளகாயை சின்ன சின்ன பீஸாவெலாம் கட் பண்ணாமல் லைட்டாக கீறிட்டு ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நான் இதோட சேர்த்துருக்கேன். லைட்டாக இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்டு 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டூவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா வெறும் மல்லி இலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடுங்க. விசில் விட்டுட்டு ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா வெஜிடபிளெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காயை 1 தேங்காயை நல்லா வந்து அரைச்சி திக்காக தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து எந்தளவுக்கு நீங்கள் திக்காக பிழிஞ்சு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்கும். தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்தால் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பாலை திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக வந்து நுர கட்டும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பால் திரிஞ்சிரும். இந்த ஸ்டூ வந்து ஆப்பம், இடியாப்பம், ஊத்தப்பம், இட்லி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.